ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிலா பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்படி வர சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, என் பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஒன்று சேர்ந்து வாழலாம், நான் இனிமே உன்னை கொடுமை பண்ண மாட்டேன், நான் திருந்திட்டேன்னு சொல்லி சொன்னதுமே என் பொண்ணுமே ஓகே சொல்லிட்டான். இது விஷயமா நாங்கள் புரோக்கர் கிட்டமே சொல்லியிருந்தோம். புரோக்கர் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க நம்ம சேரன் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணா என்னண்ணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நடேசன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, இந்த புரோக்கர் வந்து சொல்லவே இல்லை, நாங்கள் இப்போ வந்து அவமானப்பட்டு திரும்ப போக வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்கிறதுல சுத்தமாக எங்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை. என் பையன் தான், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும், சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், யாரும் எதுவும் பேசாதீங்க, இவங்கள குத்தம் சொல்லி ஒரு தப்பும் இல்லை, புரோக்கர் நம்மக்கிட்ட சொல்லாதனால தான் நம்ம இங்கே வந்து இப்படி அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி இருந்துட்டு, என்னடா இதை இப்படியே சாதாரணமாக விட்டுற முடியுமா, வீடு வரைக்கும் வர வச்சு அவமானப்படுத்தியிருக்காங்க. டே சேரா, இதெல்லாம் உனக்கு தேவையாடா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சி எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சரி, ஏதோ சேர நல்ல பையன், அவனுக்கு ஒரு நல்லது நடக்குதேன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வந்தோம். ஆனால் இப்படி நடந்து போச்சேப்பா, எத்தனையோ இடத்துக்கு நீங்கள் பொண்ணு பார்த்து பொண்ணு கேட்டு போயிருக்கீங்க, எல்லா இடத்துலையுமே திரும்ப தானே சும்மா கையை தானே வீசிக்கிட்டு வந்தீங்க. உனக்கு பொண்ணு கிடைச்ச பாடம் இல்லை, உனக்கு கல்யாணம் நடந்த பாடம் இல்லை, எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்க, நீ கல்யாணமெல்லாம் ஒன்றும் பண்ணிக்காத, உன் தம்பிங்களாவே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சோழன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்கள், வந்த வேலையுமே ஒழுங்காக முடியல, அதனால் எல்லாரும் திரும்பி போவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காமல் போனதுமே ஒரு வகையில் சந்தோஷந்தான். ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எப்படியோ கடவுளாக பார்த்து தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கிறாரு போல். அண்ணா இதுவும் நல்லதுக்கே தானே, எது நடந்தாலும் நல்லதுக்கே நினச்சிக்கலாம், இதை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக கடவுள் வந்து அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேரன் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, இனி நம்ம இங்கே யாருமே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் உட்காண்ட்ருக்காங்க. நம்ம அனிஷ் இருந்துட்டு, பையா நீ கவலைப்படாத பையா, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது, கண்டிப்பாக உனக்கான நேரம் வரப்போ உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் பையா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சந்தாக்குமே எல்லாமே புரியுது. சந்தா இருந்துட்டு அதாவது மனசில் நினைக்கிறாங்க, சேரன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே சமயம் அனிஷை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அனிஷ்கிட்ட நம்ம சந்தா வந்து சொல்கிறாங்க, எனக்கு சேரன் பையாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொல்கிறாங்க. இப்போ அனிஷ் இதை கேட்டுட்டு, உண்மையாக சொல்கிறியா, உண்மையாகவே சேரன் பையா ரொம்ப ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் அவங்க தம்பிங்களையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, குடும்பத்துக்காக அவர் நிறையவே உழைக்கிறாரு, கண்டிப்பாக நீ சேரன் பையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் அப்படின்னா உன்னையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுமே எல்லாமே தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் நம்ம அதாவது நம்ம சந்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவுமே எனக்கு சேரன் பையாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம், நீங்கள் இது விஷயமா அவர்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அனிஷுமே, சரி சந்தா, அந்த அதான் நம்ம மாமா இருக்கான்ல, அவன் வந்து உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான், உனக்குமே சேரன் பையாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் சேரன் பையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நாளைக்கு நம்ம மாமா வந்து கேட்டாலுமே அவனை நம்ம சமாளிச்சிடலாம், உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாவே அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போயிடுவான். சரி சந்தா, வா நம்ம 2 பேரும் போயிட்டு கடைக்கு போயிட்டு பழம் பூ தட்டு தாமாலன்னு சொல்லிட்டு தட்டு வரிசைலாம் கொண்டு வந்து நம்ம மாப்பிள்ளை கேட்கலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சேரன் ஒரு மாதிரி ரொம்பவே மனசொடிஞ்சு போகிறாங்க. எனக்கு ராசியே இல்லை, என்னால் என் தம்பிங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், நான் உயிரோடு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போயிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது கிடைக்குமா கயிறு இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலா பல்லவன் நம்ம சோழன்னு எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க.
அண்ணே கதவை ஓப்பன் பண்ணுங்கண்ணே. எதுக்காகண்ணே இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க? அண்ணே உங்களுக்கு ஒன்றும் வயசு ஆகலைண்ணே. உங்களுக்கு நிறைய இருக்குது, இன்னும் நீங்கள் நிறைய அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குண்ணே. உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லவும், இங்கே பாருப்பா எனக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுனால நடக்கலையே அப்படின்றதுனால வந்து நான் தூக்கு போட போகல. நான் உயிரோடு இருக்கவே விரும்பலப்பா. என்னால் என் தம்பிங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக என் தம்பிங்களுக்கும் கல்யாணம் நடக்காமல் அவங்களும் தனிக்கட்டியாக நின்றுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்னை யாரும் தடுக்காதீங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே எல்லாத்த விட உங்களாக தானே எங்கள் எல்லாருக்குமே அதாவது முக்கியம். நீங்கள் தானே எங்களுக்கு வேணும். நம்ம இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஓப்பன் பண்ணுங்கண்ணே கதவை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிலா நான் போகிறேன், நிலா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஒரு மாதிரி கோவத்தில் தப்பான முடிவை எடுக்கிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு கதவை உடச்சி உள்ளே போகிறாங்க. அண்ணா என்னென்ன வேலை பார்க்குறேன், வா நான் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை வெளியே கூட்டிகிட்டு வந்து நம்ம நிலா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாண்ணே குடிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க. இப்போது நடேசன் வந்து சேரனை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. என்னடா உனக்கு புத்தி இது கெட்டு போயிருக்கா? ஆமாம் அந்த கல்யாணம் ஆன பொண்ணை எதுக்குடா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருந்த. அந்த கல்யாணம் நடக்காதே நல்லது தான்டா. உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அமைதியாக இருங்கப்பா, இனிமேல் கல்யாண பேச்சு யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எங்கள் எல்லாரையும் யாருன்னு பார்த்துப்பான்? நீங்கள் தானே இந்த வீட்டோட ஆலமரம். அப்படி இருக்கிறப்போ நீ போய் செத்து போகிறேன்னு சொல்லி போகிறீங்க. அப்போது எங்கள் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நிலா அப்படியெல்லாம் இல்லைப்பா, கண்டிப்பாக என் ராசி சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என் ராசியால் தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அழுதுகிட்டே பேசுகிறாங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே ஏண்ணே இப்படி எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற? கல்யாணம் தானே அண்ணே, மெதுவாக நடக்கட்டுமே. அண்ணனுங்களுக்கு என்ன, பாண்டிய அண்ணனுக்கும் சோழன் அண்ணனுக்கு எல்லாருக்கும் வயசாக ஆயிடுச்சு, இன்னும் வயசு இருக்குல்லண்ணே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுமே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனிஷும் சந்தாவும் அதாவது தட்டு தாமாலத்தோட பூ பழம்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வராங்க. இப்போது நம்ம அனிஷ் வந்து இப்படி நிற்கிறத பார்த்ததுமே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அனிஷ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்கவும், உடனே நம்ம அனிஷ் இருந்துட்டு, பையா உங்களை நாங்கள் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம், சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன அனிஷு சந்தாவை போய் ஏன் பையா சந்தாவை உங்களுக்கு பிடிக்கலையா? சந்தாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிஷ் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். சூப்பர், ஐயனார் சாமி தான் இப்படியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு கூட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிருக்கு. சந்தாவை அண்ணன் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அண்ணன் நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுனேன். சந்தா எவ்வளோ அழகாக இருக்காங்க, உங்களுக்கு ஏற்ற பொண்ணுண்ணே, உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க, நீங்களுமே சந்தாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது தானே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா நான் எப்படிடா சந்தாவை அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே சந்தாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, அப்படி இருக்கிறப்போ என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாமல் அனிஷ் அண்ணனுக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதிலலாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே சொல்லவும், சேரன் வந்து இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னாவுமே அந்த பொண்ணு கஷ்டப்படும், வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, அண்ணன் நீ பேச்சு பேசவே கூடாது, சந்தாவுக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக நான் தயங்குற? அண்ணன் இப்போவே உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, சாமி கோவில் இல்லை மண்டபம் அது இதனால எதுவுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. எனக்கும் சோழனுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் யதார்த்தமாக எப்படி கல்யாணம் நடந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் சந்தாவுக்கும் நம்ம வீட்லேயே சாமி படத்து முன்னாடி வச்சு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துகிட்டு வந்து, அண்ணன் உங்கள் வாழ்க்கையை நான் இப்போ அமைச்சு கொடுக்க போகிறேண்ணே, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சீரும் சிறப்பமாக சூப்பராக இருக்கும், நீங்கள் 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்வீங்க, இந்த தாலியை எடுத்து சந்தா கழுத்தில் கட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடுக்குறாங்க. நம்ம சேரன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. அண்ணா ஏன்னா இப்படி அதிர்ச்சி ஆகிறேன், நீ கட்டுன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அனிஷுமே
உடனே என்ன பையா அப்போது சந்தாவை உங்களுக்கு பிடிக்கலையா பையா அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் இல்லைடா, சந்தா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு நானுமே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் சந்தாவை இப்போ வரைக்குமே நான் அப்படி நினச்சதே கிடையாது. எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சந்தாவுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்குமே சந்தாவை பிடிக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வழியாக நம்ம சேரனை மனசை மாற்றி இப்போது சந்தா காலத்தில் தாலி கட்டி வச்சிடுறாங்க. சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ணன் எங்கே அந்த ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருந்தேண்ணே. எப்படியோ உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற பொண்ணாக கிடச்சிருச்சு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே இந்த கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சிருக்கு, நம்ம இதை பெருசாக ரிசப்ஷனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். வேண்டாப்பா எதுக்குப்பா செலவு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே எங்கள் கல்யாணத்தை மட்டும் நீங்கள் சீரும் சிறப்பமாக செஞ்சிங்களே, ரிசப்ஷனை ஏற்பாடு செஞ்சு ஊரில் உள்ள எல்லாருமே கூப்பிட்டு செஞ்சிங்களே, இந்த ஊரே வியக்கிற மாதிரி நம்ம இந்த ரிசப்ஷனை அசத்துறோம் சரிங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்துட்டு, ஏங்க சூப்பருங்க, ஆமாம் அடிக்கடிக்கு நம்ம கல்யாணத்தை எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்போது நீங்கள் என்னை புருஷனாக ஏற்றுக்கிட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நீலா அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும், நான் கேட்டதில் என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சோழன், இப்போது அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அந்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோங்க நான் உங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே காயும் வந்து கால் பண்ணுறாங்க. எங்க உங்களை நான் மீட் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காயுமா, என்னை மீட் பண்ணணுமா, சரி நான் ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்கிறேன், நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அட்ரஸுமே சொல்லிடுறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நல்லா இருந்துட்டு, யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க என் காயுமா அங்கே என் காதல் புறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புறாவா, அவளா, எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க என்னை மீட் பண்ணி அவங்க பேசணுமா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக அவங்களெல்லாம் மீட் பண்ணணும், கண்டவங்க கூடலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க என்னங்க இப்படி பேசிட்டீங்க, கண்டவங்கலாம் கிடையாது, அவள் என் காதல் புறா, அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன். இப்போது அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, அதே மாதிரி உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுத்து எனக்கும் காயுமாக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக காண்டாகுது. பள்ளம் இருந்துட்டு, எதுக்காக அண்ணன் அண்ணியை இப்படி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கோம், அண்ணி மனசில் அண்ணன் எப்போவோ நுழைஞ்சிருச்சு, இதை தெரிஞ்சுக்கிட்டுமே வெறுப்பேற்றணுமா என்ன, பயங்கர கோவப்படுறாங்க நம்ம பல்லவன். உடனே சொல்லணுக்கிட்டு வந்து, அண்ணே எதுக்காகனா அந்த காயமாக பேயுமா கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். டேய் பல்லவா, உனக்கு என்ன பொறாமையாக இருக்கா, அந்த பொண்ணு ரொம்ப நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அந்த பொண்ணு பார்த்தது என்ன, அதனால தானே நீ பொறாமப்படுற. இங்கே பாரு பல்லவா, உன் வயசுக்கு மீறி நீ பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பேசுகிற வயசு இல்லை பல்லவா, படிக்கிற வயசு, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இங்கே காயுவை பார்க்கறதுக்காக வெளியே கிளம்பி போயிடுறாங்க. நீலா சோழனவே வாட்ச் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இப்போது நம்ம சோழன் பயங்கர சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க. நிலா பின்னாடியே வர்றதையுமே வாட்ச் பண்ணுறாங்க. நிலாவுக்கு நம்ம மேலே அதிகமாக லவ் இருக்குது, ஆனால் அதை அவள் வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறா. இருக்கட்டும், அவள் வாயாலேயே சொல்ல வைக்கணும், சோழன் நீங்கள் தான் என் உயிர், நீங்கள் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயாலேயே சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ பல்லவனும் நம்ம நிலாவும் தான் பின்னாடியே அதாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போது நம்ம சோழன் வந்து போகிற வழியில் புரோக்கரை பார்க்குறாங்க. புரோக்கரை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம போன உடனே ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. எங்கள் நிலாவும் பல்லவனும் ஓடி வந்து, சோழன் நடு ரோட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க உங்களுக்கு தெரியாதா, அண்ணன் வாழ்க்கையவே மோசமானது இவர் தான் அப்படின்ட்டு. உடனே இங்கே நம்ம புரோக்கர் இருந்துட்டு, டே சோழா எதுக்குடா இப்படி என்னை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க
உங்களால் தானே என் அண்ணன் இப்போ ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டீங்க. சரி, அந்த கல்யாணமாவது நடக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனால் ரிசப்ஷனெல்லாம் இல்லை, இது என்கேஜ்மெண்ட்டும் எல்லாம் எதுவுமே இல்லை, இனிமேல் கல்யாணமே நடக்காது, ஏன்னா நான் புருஷன் கூடவே ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த விஷயமா உங்ககிட்டயுமே ஏதோ பேசியிருக்காங்க, நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கர கோவப்படுறாங்க. நம்ம புரோக்கர் இருந்துட்டு, ஏப்பா சோழா, உன் அண்ணனுக்கு நான் நிறைய டைம் ஃபோன் பண்ணப்பா, உன் அண்ணனோட ஃபோன் தான் போகலை, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், நம்ம சோழன் இருந்துட்டு, நீ சாதாரணமாக சொல்லிட்ட, பரவாயில்ல, நாங்கள் எல்லாருமா அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு, அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்காக போனோம், அங்கே போனால் இந்த என்கேஜ்மெண்ட்டே நடக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவமானப்பட்டு திரும்ப வந்தோம், நாங்கள் அவமானப்பட்டது உனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல இப்போ? ஏப்பா சோழா, உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் என்னப்பா விரோதம்? உன் அண்ணன் ஃபோனை எடுக்கலை, அதனால் அந்த விஷயத்த சொல்ல முடியல, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கே வந்து சொல்லலாம்னு நினச்சேன், நான் மறந்து போயிட்டேன், அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் அப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும் அவமானப்படணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, யோ, உன்னை நான் சாவடிச்சிருவேன், நிலா மட்டும் வராமல் இருந்திருந்தா கொன்னே போட்டிருப்பேன், நீ பண்ண வேலைக்கு இப்போது அண்ணன் எவ்வளோ மனசொடைஞ்சு போயிருக்கு தெரியுமா? எப்படியோ நீ சொல்லாமல் விட்டதும், அதாவது அந்த பொண்ணு கூட என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் போனதுமே ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா என் அண்ணனுக்கு இப்போ கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் புரோக்கர் இருந்துட்டு, என்னப்பா அதுக்குள்ளவா, எப்படிப்பா பொண்ணு பார்த்து அதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம புரோக்கர் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, என்ன பொறாமையாக இருக்கா, ஏதாவது வத்தலும் சொத்தலுமா என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், அது நடக்கலைன்னு சொல்லி சொன்னதுமே உனக்கு இப்போ வருத்தமாக இருக்கோ அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சோழா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லவும், வேறு எப்படி பேச சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இங்கே புரோக்கரை. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, சோழன் விடுங்க, அதான் கல்யாணம் அண்ணனுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் நம்ம ரிசப்ஷனை பற்றி தான் யோசிக்கணும், இவரை சும்மா எதுக்காக பேசி திட்டிக்கிட்டு, நம்ம என்ன திட்டினாலும் நம்ம அவமானப்பட்டது இல்லைன்னு ஆயிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட நம்ம நிலா வந்து எடுத்து சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, வாங்க சோழன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, என்ன நிலா, நான் என் காதல் புறாவை பார்க்கலான்னு வந்தேன், நீ இந்த புரோக்கரை பார்த்ததுமே நான் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டேன், அதுக்காக நான் அதை மறந்துடுவேனா? என் வாழ்க்கையவே ஆரம்பித்து வைக்க போகிறவங்க அவங்க தான், அவங்கள நான் பார்த்து பேசிட்டு வரேன், ஆமாம் நீங்கள் எதுக்காக என் பின்னாடியே வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் நிலா திக்கி தடுமாறுறாங்க. ஐயோ, என்ன பதில் சொல்கிறது? அது வந்து நானும் பல்லவனும் சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு நாங்கள் கடைக்கு வந்தோம், நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அதான் சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து நிறுத்தணும், அவ்வளவுதான், நாங்கள் எதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நல்லா சமாளிக்கிற நிலா நீ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரிங்க நிலா, நீங்கள் போங்க, நான் என் காதல் புறாவை பார்த்துட்டு பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, என்ன ரொமான்ஸா, என்ன சோழன் இதெல்லாம், உங்களுக்கே இதை நல்லா இருக்கா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துட்டுருக்குல்ல, அந்த நினப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் ஏதோ ரொமான்ஸ் அது இதனாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, எனக்கு எங்கெங்க கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் நீங்கள் தான் என்னை புருஷனாக ஏற்றுக்கவே இல்லையே, நமக்குள்ளே ஒரு நாளாவது ரொமான்ஸ் நடந்திருக்கா? என்னை நீங்கள் எப்பயாவது சைட் அடிச்சிருக்கீங்களா? இல்லைல்ல, நீங்கள் என்னை சைட் அடிக்கல, இப்போ ஒரு பொண்ணு என்னை சைட் அடிக்குது, என்கிட்ட பேசணும்னு நினைக்குது, என்னை லவ் பண்ணணும்னு நினைக்குது, அப்படி இருக்கிறப்போ இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பலாம் இது கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது, புறா விட அந்த பொண்ணு அழகாக இருக்குங்க, அந்த பொண்ணை போய் மிஸ் பண்ண முடியுமா? அதான் நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் சரி நான் வந்து பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து போகிறாங்க. நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக வெறுப்பாக இருக்குது. டே பல்லவா, உன் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடா, எனக்கு பயங்கர வெறுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணி, நீங்கள் எதுக்காக அண்ணி கோவப்படுறீங்க? ஒரு வேளை அண்ணன் அந்த பொண்ணு கூட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொசசிவ் ஆகுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே இல்லை பல்லவா, சோழன் வேற ஒரு பொண்ணு கூட பேசுகிறத நினச்சா என்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சோழ அண்ணனை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியும் சொல்ல முடியாது, நான் அவரை லவ்வும் பண்ணல, ஆனால் அவர் மற்ற பொண்ணு கூட பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே பல்லவன் எடுத்துகிட்டு, அண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல, என்னவே குழப்பி விட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா, சரி நீ ஏதாவது சாப்பிட்றியா, டேரி மில்க் வேணுமா இல்லை ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணி எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கோன் ஐஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம நிலாவுக்கு சோழன் மேலே தான் மொத்த நினப்பும் இருக்குது. என்ன பேச போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நினப்பாகவே இருக்காங்க. இப்போது நம்ம சோழன் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்குமே போயிடுறாங்க. காயத்ரி இருந்துட்டு, ஹாய் சோழன், நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஓ தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி பேசணும், அதுக்காக தான். என் வீட்டில் கல்யாண பேச்செல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதை உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கே வர சொன்னேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்க, வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நான் என்ன ஏதுன்னு சொல்லணும்ல. எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது? உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வீட்டில் நம்ம லவ் மேட்ரை பற்றி சொல்லிடுவேன். அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் காயத்ரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது எதுக்காக என்கிட்ட பல்ல இழுச்சு இழுச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க, உங்களை நான் ஏமாற்றணும் அப்படின்றதுக்காகலாம் இப்படி நான் பேசலை. என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் சின்னதாக ஒரு தகராறு இருக்குது. அவங்க என் கூட அவ்வளோவா பேசுறது கிடையாது. என்னை புருஷனாகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கங்க. உங்கள் கூட பேசினா அவங்க ரொம்ப பொறாமப்படுறாங்க. அதனால தாங்கங்க அவங்க வாயாலேயே நான் தான் அவரோட புருஷன், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையை வர வைக்கணும், என் கூட நான் அவங்க சகஜமாக பேசணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் க்ளோஸாக பேசுகிற மாதிரி நடிக்கிறேன். மற்றபடி உங்களை நான் லவ்வெல்லாம் பண்ணலைங்க. ஆனால் நீங்கள் அழகா இல்லைன்னு மட்டும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேங்க. மன்னிச்சிருங்க, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம். போங்க சோழன், நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரிங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, நான் கிளம்புறேன். எனக்கு பிடிச்ச பையன் எவனாலும் கிடைக்கிறானான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. உடனே காயத்ரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லுவோம். என்னங்க அதான் உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் நீங்களும் நானும் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இல்லைங்க எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நிலாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா நீங்கள் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் அப்படின்னா அது பின்னாடிக்கு எனக்கு என்னுடைய லைஃபுக்கு ப்ராப்ளமாக வந்து நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி வந்து கோவப்படுறாங்க. எங்க தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க, ஒரு ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸுங்க, அவள் பார்க்குறப்ப மட்டும் நீங்கள் என்கிட்ட க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசுங்க, வாய் வார்த்தையாக தானே பேச போகிறீங்க, வேறு எதுவும் இல்லை ப்ளீஸுங்க, உங்களால் கண்டிப்பாக நானும் நீலாவும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்குறாங்க. காயத்ரியுமே சரிங்க ஏதோ செய்கிறேன், ஆனால் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிற வரைக்கும் தான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேச மாட்டேங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட லவ் பண்ணுற மாதிரி பேசி அது எனக்கு பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நீங்கள் ஓகே சொன்னதே எனக்கு பெரிய விஷயந்தான், எனக்காக இந்த அளவுக்கு இறங்கி உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களால் நானும் நிலாவும் ஒன்று சேர போகிறேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க நான் கிளம்புறேன், அடிக்கடிக்கு நீங்கள் நான் வீட்டில் இருக்கிறப்போ நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறேன், நீங்கள் அப்போ கால் பண்ணுங்கள், அப்போது என் பொண்டாட்டி பக்கமே இருக்குவா, அவளை நான் கொஞ்சம் வெறுப்பேற்றணும், அது மட்டும் இல்லாமல் அவள் மனசில் உள்ள லவ்வை வெளி வர வைக்கணும், அதுக்காக தாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காயத்ரியுமே ரொம்பவே வருத்தத்தோடு திரும்பி போகிறாங்க. சோழன் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாவது நிலாவை நம்ம பக்கம் இழுத்து சாச்சிடணும், அவளை அதாவது அவளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஆனால் அவன் நம்மளை புருஷனாக ஏற்றுக்கினா தானே, ஏற்கனவே டிவோர்ஸ்க்கு வேறு அப்ளை பண்ணி வச்சுருக்கு, டிவோர்ஸே வேண்டாம் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிலா வாயாலே சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம சேரனும் சந்தாவும் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழன் வீட்டுக்கு வந்ததுமே நிலா கிட்ட, நிலா அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகவும், உடனே நிலா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னங்க கையை பிடிக்கிறீங்க, ஏங்க சூப்பராக இருக்குங்க, இப்படியே கையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அடச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்னங்க உடனே கையை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நிலாவோ அது வந்துங்க உள்ள
சேரனும் சந்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் உங்களை உள்ளே போக வேண்டாம்னு சொல்கிறதுக்காக கையை பிடிச்சேன். அதை வாயிலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உங்களுக்கு ஓவராக தான் திமிருங்க, வாயில் டக்குன்னு வரல, அதனால தான் கையை பிடிச்சேன். கையை பிடிச்சது தப்பா என்ன? ஐயோ தப்பாலாம் இல்லைங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என் கையை பிடிக்கிறதுக்கும் சரி, என்னை தூக்கி இடுப்பு மேலே கூட உட்கார வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆசையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இப்போது நம்ம சோழன் பல்லவன்கிட்ட வந்து, பல்லவா, அண்ணனுக்கு எப்படியோ வாழ்க்கை செட் ஆகிடுச்சுல, எப்படியோ அண்ணன் சந்தோஷமாக இருக்கட்டும். எப்போவுமே தம்பிங்க இந்த குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஏதோ ஒன்று கல்யாணம் நடந்தால் போதும், தம்பிங்களுக்காக கல்யாணத்தை பண்ணிப்போன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் நின்றார். கடவுளாக பார்த்து அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிடுச்சு. இப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு, சரிண்ணே அந்த காயுமாவை பார்க்க போனல, என்ன சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நிலா அப்படியே காது கொடுத்து கேட்குறாங்க. அதே சமயம் நம்ம சோழனை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நம்ம சோழன் நிலா பார்க்குறாங்களான்னு சொல்லி திரும்பி பார்க்கவும், நம்ம நிலாவும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துமே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்காத எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே நம்ம பல்லவன்கிட்ட, பல்லவா, நான் அங்கே போனதும் அந்த பொண்ணு என்கிட்ட டக்குன்னு லவ்வை சொல்லிடுச்சுடா. நான் ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் நேரில் பேசினாலும் சூப்பராக இருக்கீங்க, ஃபோனில் உங்கள் வாய்ஸுமே சும்மா சொல்லக்கூடாது, செம்ம க்யூட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னை வர்ணிக்கிறாடா. என்னால் ஒரு மாதிரி தாங்கவே முடியல, புல் அரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இங்கே நம்ம சோழனே கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது, முறைக்கிறாங்க. இதை நம்ம சோழனுமே கவனிக்கிறாங்க. மறைக்கிறா சூப்பர், நம்ம மேலே அம்புட்டு லவ்வை வச்சுக்கிட்டு இவ வெளியவே காட்ட மாட்டேங்கிறாள்ல, கண்டிப்பாக வெளியே வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இன்னுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல்லவா, அந்த பொண்ணு டக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு, நான் வீட்டில் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னு? அதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. பல்லவா, என்னடா நீ இப்படி சொல்கிற? அதான் நிலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்கோம். டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தால் அதெல்லாம் சரியாக வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே நம்ம சோழனோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், என்ன நீங்கள் விட்டால் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போகிறீங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? நான் இந்த வீட்டில் உங்கள் பொண்டாட்டியாக இருக்கிறப்போ நீங்கள் எப்படி அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியும்? இங்கே பாருங்கள், இனி அந்த காயுமாவை அந்த புறாவை பார்க்க போனீங்க, அவ்வளோதான், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பயங்கர கோவப்படுறாங்க. நம்ம சோழன் பயந்து போய் திருன்னு முழிக்கிறாங்க. நிலாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க? அப்பா செம்ம அடிங்க, கண்ணமெல்லாம் செவந்து போயிடுச்சு. ஏங்க ஷர்ட் கூட கிழிஞ்சிருச்சுங்க, இந்த ஷர்ட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தது, இதை போய் கிழிச்சிட்டிங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லவும், நிலாவுக்கு அவங்களவே மீறி அவங்க நிலா வந்து சோழனை கேட்கவும், இங்கே நிலாவுக்கே தெரியல. ஐயோ சாரிங்க, என்ன கேட்டேன் உங்ககிட்ட நான்? என்னங்க நீங்கள் அன்னியன் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்லவும், பல்லவன் பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, திருன்னு முழிக்கிறாங்க. என்னங்க சொன்ன, உண்மையாகவே எனக்கு சரியாக ஞாபகம் வரல அப்படின்ட்டு. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க நான் அந்த காதல் புறா காயுமா இருக்கால, அவளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேங்க. அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிச்சுல, அதெல்லாம் பல்லவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்து திடீர்னு வந்து என் ஷர்ட்டை பிடிச்சி பல்லார்னு ஒரு 4-5 அறையை விட்டு கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சு இப்படி என்ன நிறைய போட்டு அடிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, என்ன சோழன் இப்படியெல்லாம் நான் பண்ணேண்ணா, நான் எதுக்காக இப்படி உங்களை அடிக்கணும், ஏன் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க தெரிஞ்சே நடிக்கிறீங்களா இல்லை புரியாமல் இருக்கீங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியலிங்க, என்ன குழப்பி விடுறீங்க நீங்கள். ஆமாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசணுமா வேணாமா, நீங்கள் சொல்லுங்கள், வேணா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். உடனே நம்ம நிலா, இதுக்கப்புறமும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நம்ம வச்சுக்கவே கூடாது, ஏன்னா விட்டால் அந்த சோழன் அந்த காயத்ரியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார், நம்ம மனசில் உள்ளதை நம்ம சோழன்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சோழன், உங்களை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு,
கொஞ்ச நாளாவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காயத்ரி கிட்ட பேச போனீங்க பாரு, அப்பத்துலேருந்து எனக்கு உங்கள் மேலே பயங்கர கோவங்க. அதான் எனக்கே தெரியாமல் உங்களை பிடிச்சி நல்லா அடிச்சு விட்டுட்டேன். சாரிங்க, மன்னிச்சிருங்க. அதே சமயம் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதை கேன்சல் பண்ணிடுங்க. நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். நெக்ஸ்ட்டு பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பல்லவனுக்கும் கல்யாணம் பண்ணி எல்லாருமா நம்ம ஜோடி ஜோடியாக இருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒவ்வொரு குழந்தை, எல்லாமே பெண் குழந்தையாக இருக்கணும். நம்ம வீடு நிறைய குழந்தைங்களாகவே இருக்கணும், பெண் குழந்தைங்களாக இருக்கணும். இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தனும் வாயடிச்சு போகணும். இந்த வீட்டில் பொம்பளைங்களே தங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி பேசி நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தினாங்க. அதே அந்த ஊர் வாயை நம்ம அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பேசிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சோழன் பல்லவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு, ஏங்க இந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் பல்லவன் உட்காண்ட்ருக்கான். ஐயோ சாரி பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நிலாவை விட்டுடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிலாவும் சோழனும் இப்படி அதாவது சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து இருக்கணும், அவங்க பிரியக்கூடாது